உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் சமிட் நான் அலைன்டு மூவ்மெண்ட் அணிசேரா இயக்கம் மாநாடு ஜனவரி 15லேருந்து 20 வரை உகாண்டாவுடைய கம்பாலாவில் நடந்தது. சரிங்களா? இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். எங்கே நடந்தது, எத்தனாவது சமிட், எந்த தேதியில் நடந்தது, கம்பாலா டிக்ளரேஷன் எது ரிலேட்டடானது, இந்த மாதிரி ஒன்று. அப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது நாம்ன்றது நம்ம இந்தியா ஃபாரின் பாலிசியில் வரும், பாலிட்டியில் வரும். நம்ம ஸ்கூல் புக்ஸில் நாம் சார்க் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும், அதுவும் வரும். இந்த மாதிரி படிக்கும்போது கட்டாயம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அது ஒரு பக்கம், உங்களுக்கு கன்வென்ஷனலாகவும் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸாகவும் கேட்பாங்க. இதில் 121வது நாடாக சவுத் சூடான் ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ மெம்பர்ஸ் எத்தனை பேர், இல்லை 121வது நாடாக அணிசேரா இயக்கத்தில் சேர்ந்த நாடு எது, சவுத் சூடான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நாம் கும்பலாக இருப்போம். கம்பாலாவுக்கு கேஏவுக்கு பதிலாக யூ போடுங்க. கும்பலாக இருப்போம், நாம் கும்பலாக இருப்போம். நாம் என்ஏஎம், நாம் நான் அலைன்டு மூமெண்ட். நாமோட அப்ரிவேஷன் கூட கேட்டிருக்காங்க. நாம்ன்ற டேர்மை காயின் பண்ணது யார் அப்படின்ற வார்த்தை கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பழைய ஸ்கூல் புக்கில் இருக்கும். நாம் காயின் பண்ணது கிருஷ்ண மேனன், விகே கிருஷ்ண மேனன்ற இந்தியன். அதனால் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நாம் காயின் பண்ணது யார்? முதல்ல நாம்னா என்ன, அணிசேரா இயக்கம் அப்படின்னா என்ன, பேர்லேயே இருக்குது பாருங்கள். அணிசேரா இயக்கம் எந்த அணி கூடையும் சேராது. எந்த அணி? வேர்ல்டு வார், உலகப்போர், அடுத்தது பனிப்போர், கோல்டு வார், இந்த அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம். இந்த மாதிரி நடக்கும்பொழுது எந்த பக்கம் போகிறது தெரியாத போன நாடுகள் அப்படின்றத விட அணிசேரா இயக்கம் இந்த அணியில் சேர்றதா, வார்சாவில் சேர்றதா, வார்சா பேக்ட், இன்னொரு பக்கம் நேட்டோ, அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ்லாம் நேட்டோ 1949 தொடங்கியிருப்பாங்க. வார்சா பேக்ட் அப்படின்றது ரஷ்யா ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களுடைய அலைன்ஸ். இந்த ரெண்டு பக்கமும் சேராமல் இருக்கிறது மூன்றாவது அணின்றதை விட நடுநிலையான அணி. இது நடுநிலையானது. உலக காலனித்துவம், அதாவது பேராதிக்க எதிர்ப்பு, அடிமைப்பட்டு கிடந்தது, இனவாதம், இந்த மாதிரி பல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக ஒரு உலக அமைதி இதெல்லாம் நோக்கி துவங்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் நாம். அதில் மிக முக்கிய பங்கு ஜவஹர்லால் நேரு, அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1961 பெல்கிரேட் அப்படின்ற இடத்துல, யுகோஸ்லேவியா பெல்கிரேடுன்ற இடத்துல தொடங்குறாங்க. அதில் நாசர், டிட்டோ, இவர் சுகர்னோ, இந்தோனேஷியாவோட முதல் அதிபர், அவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டு. இந்த இதில் சுதந்திர தின விழா இல்லை குடியரசு தின விழா ரெண்டில் ஏதோ ஒன்றில் முதல் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து. அது தனி கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. குடியரசு தின விழாவுக்கு வந்திருப்பார். இப்போ யார் வந்தாங்க ரீசெண்டாக அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அது ஒரு பக்கம். அடுத்தது இந்த மாதிரி எல்லாம் இருந்து உலக அமைதியை நிலைநாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் முதல்ல ஃபவுண்டிங் நம்பர்ஸ் அந்த 5 பேர் யார் யார், மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட கேட்டிருக்காங்க. எகிப்தோட நாசர், இந்தியாவோடைய ஜவஹர்லால் நேரு, அந்த மாதிரி அந்த 5 பேர். கானா குவியம், அந்த பேர் கரெக்டாக தெரியல, ஸ்பெல் சரியாக மறந்துடுச்சு. அந்த மாதிரி அந்த 5 நாடு எது அப்படின்றது ஒன்று. இப்போ கடைசியாக நடந்த இடம் பார்த்திங்கன்னா கம்பாலா. இந்தியா சார்பாக ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர், தமிழ்நாட்டை சார்ந்தவர், மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்தியா சார்பாக யார் கலந்துக்கிட்டாங்க, அங்கேயே 77 சம்மிட் ஒன்று நடந்திருக்கு, அதுலேயும் கலந்துக்கிட்டாரு, இதுலேயும் கலந்துருக்காரு. ஏன்னா பொதுவாக எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஃபாரினில் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் பிஎம் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அதை டிக் பண்ணுவாங்க. இந்த இது கடைசியாக எங்கே நடந்தது, அடுத்தது எங்கே நடக்க போகுது, சரிங்களா? கடைசியாக நடந்தது, அடுத்தது என்ன சொல்லன்னு நினைக்கிறேன். அடுத்தது தெரிஞ்சதுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நடந்தது பார்த்தா மறந்துடுச்சு. பொதுவாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும், ஆனால் கடைசியாக 2019 நடந்தது. அடுத்தது இதோடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு குயிக் ரிவிஷன். கம்பாலா டிக்ளரேஷன் எது ரிலேட்டடானது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம். இதோட மோட்டோ டீப்னிங்
அதாவது ஆழமான உறவுகளை வந்து இது பண்ணுறதுன்ற மாதிரி ஆங்கிலத்தில் அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப நல்லா பதிஞ்சிடும். அடுத்தது எந்தெந்த தேதியில் நடந்தது? ஜனவரி 15 டு ஜனவரி 20. கம்பாலா எங்கே இருக்குது? எந்த நாட்டில் இருக்குது? உகாண்டா. அடுத்தது இதில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குது? முன்னெல்லாம் வந்து 2வது மாநாடுன்னு சொல்லுவாங்க. 2வது மாநாடு 1964 எகிப்து கைரோவில் நடக்கும். அதுவும் ஸ்கூல் புக்கில் இருந்ததால் கேட்பாங்க. இப்போ நம்ம புது ஸ்கூல் புக்கில் இது சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் படிச்சிங்க. இந்தியாவில் எப்போ நடந்தது அப்படின்னா 1983 நடந்தது. நீலம் சஞ்சீவி ரெட்டி, அடுத்தது ஜெயில் சிங், இவங்க 2 பேர் அப்போ இருந்தாங்க, அந்த பீரியடில் இருந்தாங்க. அவங்க தலைவர். ஒரு மாநாடு நடக்குது, பொதுவாக பெரும்பாலான சமிட்டில் வந்து மாநாடு நடக்குது அப்படின்னா அதோட தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து அங்கே கம்பாலாவில் உகாண்டாவில் நடந்தாலும் உகாண்டாவோட அதிபர் இருப்பார். அந்த மாதிரி அந்த டைமில் இருந்தது. ஒரே டைம் தான் இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த மாதிரி டீட்டெயிலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக டீட்டெயிலாக படிங்க. கன்வென்ஷனாகவும் படிங்க. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.